ஞாபகர்களுடைய ஆலயத்துக்கு மக்கள் குறைவாக இருக்கின்றது என்றுதான் இப்போது இந்த பிரச்சனை. அதை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். எங்கிருந்து மக்களை அனுப்புவார்கள், ஆண்டவர் எப்படி அனுப்புவார் என்று நாம் யோசித்து கொண்டிருக்கின்ற காலத்திலே தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் இந்த ஆலயத்துக்கு வெளியே இருந்து வந்து கொண்டிருந்தார்கள். அது எங்கிருந்தெல்லாம் வந்து கொண்டார்கள் என்பதை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். நேற்றைய தினம் 4 ஆலயங்களுடைய பேரை சொன்னேன். அந்த 4 ஆலயங்களும் போர்த்துகீசுகாரால் நிறுவப்பட்டது. ஸ்நாபகர்லபுரை ஆலயம் பிரிட்டிஷுகாரால் நிறுவப்பட்டது. அச்சரப்பாக்கம் என்ற இடத்திலே கோயில் இருக்குது என்று சொன்னேன். இந்த கோயில் 52 வருஷத்துக்கு பின் அந்த ஆலயம் வந்திருக்கின்றது. அது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் மார்க்கெட் ரோடு, அச்சரப்பாக்கம். அதனுடைய இடது பக்கம் உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்தால் அந்த ஆலயத்துக்கு நாம் செல்லுவோம். அங்கே ஸ்கூல் இருக்கின்றது, ஆலயம் இருக்கின்றது. அடுத்து நாம் வர வேண்டியது போந்தூர் வருகின்றோம். நேற்று தினம் மற்ற ஆலயங்களை பற்றி சொல்லியிருக்கின்றேன். போந்தூர் வருகின்றோம். 1972 அங்கே ஒரு ஆர்ஃபனேஜ் கோயில். அடுத்து நாம் வருகின்றது முக்கியமாக நமக்கு 32 வருஷத்துக்கு முன்னாடியே கீழச்சேரியில் கோயில் இருந்தது. இதை சுற்றியுள்ள இடங்களை பற்றியெல்லாம் நேற்று சொல்லியிருக்கின்றேன். இப்போது 1962 என்ற ஒரு காலகட்டத்தை நாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்துகின்றேன். ஏனென்றால் அது ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ். அந்த காலகட்டம் அது ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். இப்போது வேலைவாய்ப்புகள் குறைவு, வறுமை, இதெல்லாம் அன்று தாண்டவமான காலம். மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்களிலிருந்து சென்னையை நோக்கி புறப்படுகின்ற காலமாக அது இருந்தது. அது எதுவரைக்கும் சொன்னால் 68 வரைக்கும் மிக அதிகமான மக்கள் சுற்று வட்டாரத்திலிருந்து வந்து கொண்டிருந்தார்கள். அப்படியே நான் இப்போ சொன்ன அந்த ஆலயங்கள் இருந்துள்ள மக்கள் பூனமல்லியை நோக்கி வர தொடங்கினார்கள். ஏன்னா பூனமல்லியை வந்து தங்கிவிட்டு சென்னைக்கு சென்று பணிகள் எங்கேயாவது இருந்தால் அதை கண்டுபிடிப்போம், அங்கே பணி செய்வோம் என்ற நோக்கத்தோடு தான் அந்த மக்கள் இந்த பக்கம் வந்து கொண்டிருந்தார்கள். பூனமல்லியிலே வந்தார்கள் என்று சொன்னால் இங்கே தங்கியிருக்க வாடகைகள் குறைவு. ஒரு ரூமுக்கு 10 ரூபாய் தான் அன்று விலை. அப்படி இருக்கும்போது மக்கள் இங்கே தங்கி இங்கே வேலைகள் கிடைத்தனா இங்கே பார்க்கலாம், இல்லை சென்னைக்கு சென்று விடலாம் அப்படி என்றுதான் மக்களுடைய நோக்கமாக இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆலயத்துக்கு மக்கள் வர தொடங்கினார்கள். ஏனென்றால் நான் இப்போ நேற்றைய குறிப்பிட்டது இன்றைக்கு குறிப்பிட்டதும் எல்லாம் கத்தோலிக்கா கிறிஸ்தவர்கள் இருந்த இடம். அவர்கள் தான் அங்கிருந்து பூனமல்லிக்கு வந்து கொண்டிருந்தார்கள். இப்போது பூனமல்லிக்கு வந்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அது உண்மையா இல்லையா என்று பார்க்கணுமே. நம்முடைய முன்னாள் இருந்த தந்தை கொட்டாரம் அவருடைய காலத்தில் அந்த மேடையானது அதை சுற்றி பெரிய வராண்டு இருந்ததுன்னு சொன்னேன். அங்கே இரவு பார்த்தால் 10 பேர் 15 பேர் படுத்திருப்பார்கள். என்னடா இது 10 பேர் 15 பேர் நைட்டு படுத்திருக்கிறாங்கன்னு யோசித்தோம். ஒரு நாளைக்கு ஒருவரிடம் விசாரித்தேன். அப்போது அவர் சொன்னார், என்னுடைய ஊர் திருவண்ணாமலை பக்கத்தில் உள்ள ஊர். நான் அங்கிருந்து இங்கே வந்திருக்கிறேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா திருவண்ணாமலையிலிருந்து எத்தனையோ கோயில்கள் நீங்கள் வர்ற வழியில் இருந்திருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எப்படி இங்கே வந்தீர் என்று கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், எங்களுடைய பங்கு தந்தை அவர்களிடம் நான் கேட்டேன், வேலைகள் எல்லாம் இங்கே இல்லை, எங்கே செல்ல வேண்டும் என்று தெரியவில்லை என்று சொன்னதுக்கு அவர் சுட்டி காட்டினார் பூந்தமல்லியிலே நீங்கள் சென்றால் அங்கே பெரிய செமினாரி இருக்கின்றது, அங்கே நிறைய சாமிமார்கள் இருப்பார்கள், நிறைய காரியங்கள் தெரிந்தவர்கள். பூந்தமல்லி பங்கிலே இருக்கின்ற தந்தை அவர்கள் உங்களுக்கு இடம் கொடுப்பார் தங்குவதற்கு. அப்படி என்றால் நீங்கள் அங்கே தங்கி இருந்து வேலையை பார்ப்பதற்கும் அந்த ஆலயத்தோடு நீங்கள் பழகி கொள்ளவும் ஒரு வழியாக இருக்கும் என்று சொல்லி அனுப்பினார்கள் என்று அவர் சொன்னார். அப்போதுதான் நான் தெரிந்து கொண்டேன், எல்லா பங்குகளிலே இருந்த சாமியார்களுக்கும் இந்த பூந்தமல்லி பங்கை பற்றி தெரிந்திருந்தது. ஸ்நாபகர்லப்பர் ஆலயத்தை பற்றியும் நன்கு தெரிந்து வைத்திருந்தார்கள் என்று புரிந்து கொண்டேன்.